வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்கு அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். மிதுன ராசியில இருக்கிற குரு கடக ராசிக்கு மாற இருக்கிற காலகட்டம் அதிசாரத்துல அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி 48 நாட்கள் இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும். 8வது இடத்துல மறையும். 7ல இருக்கிற குரு 8ஆம் இடத்துக்கு மறையும். 8ல மறையறதுனால தவறா அப்படின்னு கேட்டா, அவர் உச்சமாயிடுறாரு. பலமான ஒரு குரு தான் உங்க ராசியாதிபதி. ராசியாதிபதி 8ஆம் இடத்துக்கு போனாலும் அவர் 12ஆம் இடத்தை பார்ப்பார். 12ஆம் இடங்கிறது சுப செலவுகளை குறிக்கிற இடம். குரு பார்த்துட்டுச்சுன்னா அப்ப சுப செலவுகளா இருக்கும். நல்ல தூக்கம் வரும். வெட்டி செலவு தெண்ட செலவு இனி இருக்காது அப்படிங்கிறது. 2ஆம் இடங்கிறது செலவை குறிக்கிறது. அதே டைம்ல 2ஆம் இடங்கிறது வருமானத்தை குறிக்கிறது. வருமானம் வந்தாதானே செலவு பண்ண முடியும். அப்ப 2ஆம் இடம் வருமானமும் வரும். ஆனா வருமானம் வர வர செலவும் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. அப்ப வருமானத்துக்கு கிடைக்கிறதுனால செலவும் இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. தன் வீட்டை தானே பார்க்கிறாரு. சனீஸ்வரரை குரு பார்க்கிறாரு. 4ஆம் இடத்துல சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு கடுமையா உழைக்க வச்சாரு, சிரமப்படுத்தினாரு. தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு உருவாக்குனாரு. மனசு சந்தோஷமா வச்சுக்க முடியல, எந்த விஷயத்திலயும் சக்சஸ் கொடுக்க முடியலங்கிறதுலாம் இப்ப குரு பார்த்து சனி புனிதம் ஆயிடுது. குருவோட மனையில இருக்குது, குருவோட பார்வையில இருக்குது. குருவை தன் வீட்டை தானே பாக்குறாரு, சனியை புனிதப்படுத்துறாரு. அதனால தாய் கூட இருக்கிற கருத்து வேறுபாடு முதல்லாம் சரியா போயிடும். மனசு சந்தோஷமா வச்சுக்க முடியும். சொத்து, நிலம், இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்க முடியும். அதுக்கான காசு பணங்கள்லாம் வரும். அதே டைம்ல வாங்கி அதை செலவும் பண்ணுவீங்க. 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அது சுப விரயமா தான் இருக்கும். அதனால இந்த 50 நாட்கள் அஷ்டம குருவா நினைக்க வேண்டியதில்லை. அது உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயம், 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானம், 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சமுதாய ரெஸ்பெக்ட். அதே டைம்ல ராகு கேதும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ராகு வந்து 3வது இடத்துல இருக்கிறதும் கேது 9ஆம் இடத்துல இருக்கிறதும் நற்பலன்களை தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பு. அவங்க திருவண்ணாமலை கிரிவலம் வரலாம். அப்படி வரும்போது குபேரலிங்கத்தை வழிபாடு பண்றது நற்பலன்கள் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. வியாழக்கிழமையில கிரிவலம் வரலாம். குபேர கிரிவலமும் வழிபாடும் இவங்களுக்கு தனுசு ராசிக்கு பொற்காலமா இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. இதை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்க வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன், வணங்குறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.